ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விடியப்புறம் 4:30 எழும்பியாச்சு. ஏன்னு சொல்லுங்கள், இன்றைக்கு வந்து இந்த மகனுக்கு உறுதி பூசுதல். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா மேரெல்லாம் வெள்ளை சாரி கட்டி கொண்டு வரணுமெண்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. வெள்ளை சாரி இல்லாட்டிக்கு பட்டர் கலர் சாரி இல்லாட்டிக்கு அந்த கேரளா சாரி, அப்படி எந்த வகையான சாரினாலும் வெள்ளைக்கு வாசியான சாரிகளை கட்டி கொண்டு வரணுமெண்டு சொல்லியாச்சா. அதோடு பார்த்தீங்கன்னா நான் வேறொரு சாரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு கடைசி நேரம் அந்த சாரி செட் ஆகலை. அதோட இந்த சாரியை உடுத்தி கொண்டு வந்துட்டேன். இந்த சாரி பார்த்தீங்கன்னா இந்த மகன் முதல் நன்மைக்கு நான் எடுத்த சாரி. அதோட கடகடண்டு இதையே நான் உடுத்தி கொண்டு வந்தாச்சு. கோயிலுக்கு எல்லா பிள்ளைகளையும் பேரண்ட்ஸையும் 7 மணிக்கு வர சொல்லியாச்சு. ஏன்னு சொல்லுங்க, அவைக்கு அந்த பேர்கள் எல்லாம் குத்தி மொழுதிரியெல்லாம் கொடுத்து எல்லாரையும் அந்த லைன்களுக்கு வரிசைப்படுத்தி எல்லாம் வைக்கணும். இல்லை டீச்சர்ஸ் மேர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மேர், அதால் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வர சொல்லியாச்சு. 8 மணிக்கு தான் பூசை, 1 மணி நேரத்துக்கு முதலே வர சொல்லியாச்சு. நாங்கள் விடியப்புறம் 4:30 அறக்க புறக்க எழும்பி வெளிக்கிட்டும் வந்து சேர 7:15 ஆயிட்டு. பயந்து வந்து அப்போ தான் ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு பூசை யார் வச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஷப் தான் பூசை வச்சிருந்தார், ஆயர் தான் பூசை வச்சிருந்தார். சிங்கள மீடிய பிள்ளைகள், தமிழ் மீடிய பிள்ளைகள், இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் 3 மொழி பிள்ளைகளுக்கு தான் இன்றைக்கு உறுதி பூசல் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் மகனுக்கு நெத்தியில் கிறிஸ்தவ மயில் பூசி தான் இப்போ உறுதி பூசல் ஃபாதர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பின்னால் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அவன் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மேர், இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு அவன் டீச்சர்ஸ் மேர் நிப்பினம், அதே மாதிரி தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு அவன் டீச்சர் நிப்பினம், சிங்கள மீடிய பிள்ளைகளுக்கு அவன் டீச்சர்ஸ் நிப்பினம். உறுதி பூசல் எடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களையும் உங்களோட ஆசீர்வாதங்களையும் கொடுங்க, சரியா. உறுதி பூசல் முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்துச்சு நம்ம இந்த மாதிரி தான். அதுக்கு பிறகு ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் வந்தாச்சு. உறுதி பூசல் முடிய பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எங்களால் முடியலை, 11:30 ஆயிட்டு. சின்னவா பாவம் பசியில் அளவும் வலிக்கிட்டாவா, சாப்பாடு ஆர்டர் பண்ணிடத்துலேருந்து வர லேட் ஆகிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோமேண்டா 11:30 4:30 கிளம்பின பிள்ளை 11:30 ஒரு டீயோடு தான் இருக்குது. அதோட நாங்கள் சொல்லி போட்டு வந்துட்டோம் நண்பர்களே வீட்டை. பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதங்களை கொடுங்க, சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.